ஹாய், ஃபெப் 28 என்னோட லைஃப் சேஞ்ச் ஆனது. டேடினா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். பட் என்னுடைய டேடி ஒரு ஸ்டெப் மேலே, த பெஸ்ட் டேடி. எங்களோட ஹாப்பினஸ்க்காகவே ஓடுறவர். எங்கள் ஃபேஸில் எப்பயுமே ஸ்மைல் பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு ஜாப் போகிறேன். ரொம்ப புதுசு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்கணுமா, இவ்வளோ தூரம் போகணுமா, அட்மாஸ்பியர்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ என் டேடி என் ஃபேஸை பார்த்து சொன்ன ஒரே வேர்ட், என்ன ஸ்ரீ இதுக்கே உட்காந்துட்டேன்னா எப்படி, டேடி இருக்கேன், எழுந்துடு. அந்த ஒரு வேர்ட் கேட்டதுக்கப்புறம் எங்கே தான் அந்த பவர் வந்ததுன்னு தெரியல. அந்த 1.5 years அந்த ஒரு வேர்டாலே அப்படியே டேடி இருக்காரு, பார்த்துருப்பாரு, அப்படியே போச்சு. எங்கள் எல்லாருக்குமே டேடி தான் ஃபர்ஸ்ட். பட் டேடிக்கு பிஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட், தென் த ஃபேமிலி. எங்களுக்கு அப்போ தெரியல டேடி எனக்கு சொல்கிற லாஸ்ட் குட் பை பாய்னு. டேடி இருக்கும் போதே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். பட் ஐ காண்ட். டேடிக்காக ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணுறது? தென் ஐ சூஸ் பிஸ்னஸ். டேடியோட ட்ரீம்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணலாம். அண்ட் ஐ ஸ்டார்ட் பிஸ்னஸ். என்னோடய குரு என் கூட இல்லை சொல்லித்தரேன். பட் என்னவா இருந்தாலும் நாதன் பொண்ணாச்சே, ஸோ ஸ்டார்ட் பண்ணேன். மெனி ஸ்ட்ரகிள்ஸ், பிஸ்னஸ் இஸ் நாட் ஈஸி. இதெல்லாம் டேடி எப்படி பண்ணாங்க ரியலைஸ் பண்ணேன். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிற டேஸில் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், சேலரி போட்டுட்டாங்களா இல்லையான்னு. ஆனால் இப்போது நான் சேலரி போடுற இடத்துல நிற்கும் போது ஐ ஜஸ்ட் ஃபீல் டேடி, ஐ ஜஸ்ட் அச்சீவ்ட் ஒன் திங் டேடி அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு நாள் டேடியோட பிஸ்னஸை இன்னும் இதை விட இன்னும் டெவலப் பண்ணி அவரை கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன்.